ஐயா, இவன் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடி இருக்கான் ஐயா. நீங்க அனுமதிச்சீங்கன்னா இவனால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை வர வச்சு அதை நான் நிரூபிக்கிறேன். தலைவரே, இவன் போய் சொல்றான் தலைவரே. நான் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட கூட இந்த மாதிரி சொல்லி அவளை என்ன சந்தேகப்பட வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களே வந்து பணம் கொடுத்துதான் பொய் சொல்ல சொன்னாங்கன்னு வைஷுகிட்டே உண்மையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வைஷு என்ன கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சா. நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். வைஷு இங்க வாங்க, தலைவர்கிட்ட எடுத்து சொல்ல. நீங்க கேட்டு பாருங்க தலைவரே. ஆமா கேட்டு பாருங்க, நான் சொல்றது உண்மைதான். இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. வைஷு வா, சொல்லு. ஆமா தலைவரே, இவங்க பணம் கொடுத்துதான் அந்த பொண்ணுங்க கிட்ட இவர் தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்கிட்ட நேர்ல வந்து உண்மையை சொன்னாங்க. சார், இந்த தென்னரசு சொல்றதெல்லாம் பொய்னு நான் உங்களுக்கு இப்பவே நிரூபிக்கிறேன் சார். சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். தலைவரே, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் கட்டிக்க போற பொண்ணு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க தலைவரே. இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க தலைவரே. என்ன நம்புங்க தலைவரே. எந்த ஆதாரமும் இல்லாம இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படிமா நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒரு நிரபராதியை தண்டிக்கிறது தப்புங்கிறது உங்களுக்கே தெரியாதா? உங்க பேச்சை கேட்டு தென்னரசு மேல நடவடிக்கை எடுத்தா அது என் கட்சிக்கு மிகப்பெரிய அசிங்கம். ஐயா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க ஐயா. எங்க அப்பாவையும் அண்ணியையும் தென்னரசு எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். அவங்கள நீங்க கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா எல்லாம் உண்மையா தெரிஞ்சிடும். தலைவரே, சத்தியமா நான் யாரையும் கடத்தல தலைவரே. இவங்க தான் எங்க அப்பாவையும் தேனையும் எங்கேயோ கடத்தி வச்சு நான் கடத்தினதா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க தலைவரே. தலைவரே, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. என்ன ரொம்ப நல்லவர், நேர்மையானவர். அதனால்தான் மக்கள் அவரை நம்பி ஓட் போட்டு அதிக வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்காங்க.